இறைவனை வணங்கணும், இறைவனை தியானிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நம்ம இறைவனை உருவ வழிபாட்டில் வணங்கணும் அல்லது எப்படி தியானம் பண்ணது? அது உருவமாக தியானிக்கணுமா அல்லது அரூபமாக தியானிக்கணுமா? ஏன்னா அரூபங்கிறது நம்மளால் செயல்முறைக்கு கொண்டு வர முடியலை. உருவமாக தியானிக்கிறோம், பலன் அதனுடைய இது கிடைக்குமா? அது கொஞ்சம் கொஞ்சம் தான் அம்மாவுடைய வேண்டுகோள். நன்றி, தேங்க்யூ. வாழ்க்கோளும். இப்போ பள்ளிக்கூடத்துல நான் பல்பத்தில் எழுதணுமா, நான் பென்சில்ல எழுதணுமா, பேனால எழுதணுமா, இல்ல டைப் பண்றோமா? வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் இல்லையா? இப்ப எடுத்தவொன்னே பதில் கொடுத்துட முடியுமா? எல்கேஜியா, யூகேஜியா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா, இல்ல மிடிலா, இப்படி மாறுது இல்லையா? ஒரு தீசிஸ் பண்றாங்கன்னா இப்ப எழுதுறது இல்ல, டைப்பிங் வந்துருச்சு. அப்போ அந்தந்த ஆத்மாவினுடைய பக்குவ நிலைக்கு ஏற்றாற் போல நம்முடைய முன்னோர்கள் உருவ வழிபாடும் அருவ வழிபாடும் எடுத்தவொன்னு PhD படிக்க முடியாது. இப்ப வள்ளல் பெருமானார் எடுத்தவொன்னு அருவ வழிபாட்டுக்கு வந்தாரா? இல்ல. குழந்தையிலிருந்து அவர் உருவ வழிபாடு, முருகனை வணங்கினார், சிவபெருமானை வணங்கினார், அதற்கு பிறகு நடராஜமூர்த்தியை வணங்கினார். அப்புறம்தான் இந்த தத்துவம் எல்லாம் அருட்பெருஞ்சோதின்னு புரிஞ்சுக்கிட்டார். ஆனா உண்மை அதுதான். ஆனா அந்த ஆரம்ப பாடத்துல இருந்து வரணும். வந்துட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு, ஆனா புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். இதெல்லாம் அந்த அருவம் தான். இத்தனை தெய்வம் இருக்கு அப்படின்றதெல்லாம் ஒரு தெய்வத்தின் வெளிப்பாடுதான் அப்படின்னு புரிதலோட நீங்க ஒரு உருவத்தை புடிச்சுக்கிட்டு எளிமையா இருக்குன்னா அருவத்துக்கு போயிடும். கஷ்டம்தான். இப்ப சாமி கும்பிடு அப்படின்னா இப்படி இருந்து கும்பிடுறது கஷ்டம். அதே ஒரு முன்னாடி ஒரு சின்ன ஒரு படம் இருந்தா கூட கும்பிட தோணும். சாமியை கும்பிடுனா இப்படி கும்பிடுனா என்ன பண்ணுவோம்? எங்க கும்பிடுறது? இது கடவுள் தான், கும்பிடு, வெளிதான் கடவுள்னா பிடிக்கிறது கஷ்டம். அப்ப ஒரு படம் இருக்கு, இப்ப ஒரு சில என் மனசுல இருக்கு, ஓகே, பிடிக்க முடியலன்னும் போதுதான் புடிச்சு வச்சாங்க, புடி சாமியை கும்பிடுன்னு. ஆனா அதிலேயே நின்றுட்டு இருந்தா ஒரு ஏணியை காண்பித்தார்கள், ஆனா ஏணியே புடிச்சிட்டு உக்காந்துட்டு இருப்போம். மேல ஏறுப்பா, இது ஏணிப்பா, இது ஒரு ஊடகம், இது வழி. இந்த வழியின் மூலமாக நீ அருட்பெருஞ்சோதியை போய் புடிச்சணும், இல்ல ஏணிலேயே நிப்ப, போக முடியாதுன்னு வள்ளல் பெருமானார் அந்த ஏணில நிக்கிற கோஷ்டிய பார்த்தாரு. அச்சோ, இது நீ ஏணியே நிறுதி நிலை நினைச்சுன்னு இருக்கே, இது ஒரு ஊடகம் தானே, இந்த ஊடகத்தின் வழியாக நம்ம அடைய வேண்டியது மேல்நிலை அல்லவா, டெரஸுக்கு போகணும், படி அதற்கு ஊடகம், படியிலே நின்றுட்டு டெரஸுக்கு போயிட்டா எப்படி? வழியாக போய் இறைவனை நாம் அடைய வேண்டும். தானாக அது குரு வந்தால் நடக்கும், நம்மளுடைய பக்குவ நிலைக்கு ஏற்றாற் போல நடக்கும். முடியலன்னா உருவத்துக்கு போலாம். ஆனா உருவமே ஒவ்வொரு உருவத்தையும் ஒவ்வொரு தெய்வத்தையும் ஒவ்வொரு உண்மை என்று கொள்வீர் என்று அந்த வேதங்கள் கண்டிலதே என்பார் பாரதியார். ஒரு பேரு சாமிக்கு இருக்கு இல்லையா? எத்தனை பேர் இருக்கு? ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 நாமம் மாடி தெல்லென கொட்டோமே என்பார் மாணிக்க வாசகர். ஒரு பேர் கிடையாது அவருக்கு, ஒரு உருவம் கிடையாது. ஆனா 1000 பேரு 1000 உருவம். 1000னா 1000 தானா? எண்ணிலடங்கா பெயர்கள், எண்ணிலடங்கா உருவங்கள் அவனுக்கு. இந்த உருவம் வழியா நீ போற, அதேதான் சண்டை வருது இல்லையா? அதுதான் வள்ளல் பெருமானார் வேதனைப்பட்டார். கடவுளின் பெயரால, சமயத்தின் பெயரால சண்டை போட்டு இப்படி மடியறீங்களே, கடவுள்னா அன்பு தானே, இது தப்பு இல்லையா? இந்த உங்களுடைய அன்பை ஒண்ணு கெடுக்குது. எதுவும் ஒரு தெய்வம் தானே, சமயம் குலமுதல் சார்பெல்லாம் விடுத்த அமயம் தோன்றிய அருட்பெருஞ்சோ. எப்பொழுது எனக்கு அந்த சமயம் பற்று, குலப்பற்று, இனப்பற்று அதெல்லாம் சார்பும் போதோ அப்ப இறைவன் அப்படி தோன்றுவாராம் நமக்குள்ள இருந்து. அமயம் தோன்றிய அருட்பெருஞ்சோதி. இதெல்லாம் வள்ளல் பெருமானார் நமக்கு ஏற்றிய தீபங்கள், ஞான அறிவு ஐயா நமக்கு கொடுத்தது. தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.